ஒருத்தரோட உயிர் காப்பாற்றினா கூட அது பெரிய விஷயம் எனக்கு. ஸோ அதில் வந்து என்னுடைய மன்றமும் சரி, என் மன்றம் சார்ந்த என்னுடைய சகோதரர்களும் சரி, எல்லாருமே சேர்ந்து இந்த பணியில் இறங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். படம் இப்போ எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? இப்போ உங்கள் ப்ரொடக்ஷனில் அந்தகன் படங்கிறது எந்த அளவில் இருக்குது? அந்தகன் படம் முடிஞ்சிச்சு. விரைவில் வந்து இப்போ ரிலீஸ்க்கு வந்து எல்லா பிளானிங் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ அடுத்தது வந்து விஜய் சாரோட சேர்ந்து நடிச்சிட்ருக்கு. அண்ட் ஒரு 2-3 புது கமிட்மெண்ட் வந்திருக்கு, அதுலேயும் நடிக்க போகிறேன். குரல் மட்டும் கேட்குது, ஆள் கேட்கல. நீங்களா சொல்லுங்கள். சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கல, அந்த எதிர்பார்ப்பு மேலே அந்த படம் கண்டிப்பாக அமையும். அப்படிங்களா? என்ன நீங்கள் சொல்கிறத நாங்கள் யூகிக்க முடியும் சார். படம் என்பது வந்து என்ஜாய் பண்ணுறது சார். அது முதலே உடச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். தெரிஞ்சு வாங்க, தியேட்டருக்கு வாங்க, படத்தை பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் இப்போது சொன்னேன், உங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு நல்ல ஒரு டைம் பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இன்னொரு சகோதரர் கூட சொல்ல நீங்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். அதாவது மக்களுக்கு சேவை பண்ணுற அந்த பணி வந்து ஒரு நிஜமாகவே வந்து நீட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்க அண்ட் லாட் ஆஃப் கமிட்மெண்ட். அது வந்து விஜய் சார்கிட்ட இருக்குது. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இறங்குறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு தைரியம் வேணும். இறங்கியிருக்காரு, அவருக்கு நான் வாழ்த்துக்கள். சார், வெள்ள காலங்களில் நீங்கள் நிறைய உதவி பண்ணீங்க நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு. நீங்கள் அடுத்து அரசியலில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரி இப்போ சமூக சேவை இதுதான் அரசியல் வரதுக்கு வாய்ப்பு? நான் அது வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள். ஆனால் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நடிகன் தான், நடிச்சிட்ருக்கேன். என் மூலியமாக என்ன வந்து மக்களுக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுறதுக்கு வந்து எப்பவுமே நான் தயங்கினதில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் என்னுடைய மன்ற பசங்க வந்து என்னோட சேர்ந்து என்னுடைய எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போ மக்களுக்கு எந்த பிரச்சனை அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்ம கூட இருந்திருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் என் மேலே வச்சுருக்க நம்ம இந்த லவ்வும் சரி, அன்பும் சரி, அதுக்கு வந்து திரும்பி ஒரு கைமாற என்ன பண்ண முடியும் நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. இந்த மாதிரி பணிகள் பண்ணும்போது நான் அவங்களுக்கு அவங்க என் மேலே செலுத்தின அன்புக்கு மாறாக நான் திரும்பி என்ன பண்ண முடியும், இது மாதிரி தான் விஷயங்கள் தான் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ணுறேன், தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அரசியல் நோக்கம் இல்லை அப்படின்னு என்னங்க? விஜயோட படத்தில் நடிக்கிறீங்க. ஆமாம். அப்போ அதில் அந்த இடைவெளியில் பேசும்போது அரசியல் தொடர்பான விஷயங்கள் பேசுகிறது, அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதான் நீங்கள் 2 நண்பர்கள் பேசும்போது நீங்கள் வெளியில் சொன்னால் எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்குமா? அது அவ்வளோதான். அது உங்கள் ரியாக்ஷன் சொல்லிச்சுல்ல. எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க கொடுத்த ஜீன்ஸ் தாங்க. 95 பார்த்த மாதிரி இப்போ 25 வருஷம். அது வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் என் மேலே வச்சுருந்தாங்க. எல்லா ரசிகர்களுடைய அன்பும், அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான், வேறு எதுவும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.